இது சூதுகம் 2க்கு பேர் கூட வச்சுங்க. மொத்தத்தில் டோட்டல் வேஸ்ட் தான் அந்த படம். காமெடி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ. சூதுகம் 1ஓட நல்லா இருக்கா இல்லை எப்படி? இல்லை அந்தளவு வராது ப்ரோ கண்டிப்பாக. படம் நல்லா இருக்குது சார், காமெடியாக இருக்குது, நல்லா இருக்குது, தாராளம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். பாட்டு அந்த அளவுக்கு இல்லை, காமெடி நல்லா இருக்குது. சூதுகம் 1ஓட நல்லா இருக்கா இல்லை எப்படி? இல்லை அதுக்கு ஈக்குவலாக இருக்குது, பரவாயில்ல, நல்லா இருக்குது, பார்க்கலாம், நல்லா பண்ணியிருக்கு. நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எப்படி நல்லா இருந்துச்சா இல்லை எப்படி? இல்லை 2 பாட்டும் நல்லா தான் இருந்தது. 2 பாட்டு நல்லா இருந்துச்சு. காமெடிலாம் எப்படி இருந்தது? எல்லாம் காமெடிலாம் நல்லா தான் இருந்தது. சிவா எப்படி பண்ணியிருந்தாங்க? எல்லாம் நல்லா முன்னாடியோட கிளைமேக்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? இன்ட்ரெஸ்டாக இருந்ததா இல்லை? சேம் இதுதான். சூதுகம் 1ஓட இது நல்லா தான் இருக்குது. இது நல்லா தான் இருக்குது. அந்த சூதுகம் 1ல வந்துட்டு அந்த ஹெலிகாப்டர் சீன்லாம் வச்சு கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். இதில் அந்த மாதிரி அதே சேம் தான், ஒன்றும் நல்லா தான் இருக்குது. ஓகே. மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம் ப்ரோ. சிவா எப்படி பண்ணியிருந்தாங்க? சிவா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. சூதுகம் 1ஓட நல்லா இருக்கா இல்லை எப்படி? இல்லை அந்தளவு வராது ப்ரோ கண்டிப்பாக. கண்டிப்பாக வராது. படம் ஆவரேஜ் ப்ரோ, ஆவரேஜ். சிவா ஆக்டிங்லாம் எப்படி? சிவா ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு ப்ரோ. அந்த விஜய் சேதுபதிக்கு ஈக்குவலாக கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காரு, நல்லாவும் ஒர்க் அவுட் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில். பார்ட் 1ல வந்துட்டு அந்த ஹெலிகாப்டர் சீன்லாம் கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அந்த மாதிரி கூஸ் பம்ப் சீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்டில். அந்த செகண்ட் பார்ட்டில் அந்த மாதிரி சுத்தமாக இல்லை. ஸோ அதுதான் பிரச்சனை. காமெடிலாம் காமெடி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ, சுத்தமாக சரி. இன்ட்ரெஸ்டாக ஏதாவது அந்த மாதிரி இது? அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாகவே அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்று கூட அந்த படத்தில் இல்லை. ஹீரோயின் ரோல் அப்படி அது கொஞ்சம் நல்லா இருந்தது ப்ரோ, கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. நல்லா இருக்கு. நல்லா காமெடி கருணாகரன் காமெடி எதுவுமே யாரு காமெடியுமே ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ, சுத்தமாக படம் ஒர்க் அவுட் ஆகல. பாட்டுக்கு ஏதாவது லீடு கொடுத்துருக்காங்களா இல்லை அந்த மாதிரி எதுவும் லீடுலாம் இல்லை. ஓகே தான் ஜி. நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். ஆமாம், இல்லைன்னா அதை எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னா மற்றபடி காமெடியாக நல்லா தான் இருக்குது. விஜய் சேதுபதி ரோலோட இது ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. அவர் வேறு, அவர் கேரக்டர் வேறு, இவர் கேரக்டர் வேறு. பட் ரெண்டுக்கு ஸ்டோரி படி 2 பேத்துக்கு ஒரே ரோல் தான். மற்றபடி அவர் எதை ஃபில் பண்ணிட்டார், இவர் எதை ஃபில் அதில் பண்ணிட்டார். அந்த கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களே. கனெக்ஷனை ட்ரை பண்ணியிருக்காங்க, அதான் லாக். அதான் காமெடிலாம் எப்படி? காமெடி நல்லா இருக்குது. அந்த படம் மாதிரி ரிப்பீட்டட் சீன்ஸ்லாம் நிறைய சீன்ஸ் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு உங்களுக்கு அதில் என்னென்ன சூப்பர் சீன்ஸ் இருக்கோ அதெல்லாம் இதில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு நம்ம அதான் அந்த படம் பார்த்துட்டோம் இல்லையா, ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் தெரிஞ்சால் உங்களுக்கு தெரியல. அதனால் இது உங்களுக்கு மாதிரி இருக்கும். தனியாக பார்த்தீங்கன்னா மேபி செட் ஆகலாம். அந்த மாதிரி ட்ரோன் சீனு நிறைய சீன்ஸ்லாம் ரிப்பீட்டடாக இருக்குது. ஆனால் ஹீரோயின்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? அதே தானே சேம். அதே தான் அந்த மூவியில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி கேரக்டர் மட்டும் கொஞ்சம் மாறிருக்காங்க. சரி, மேபி டேரக்டர் மாறிக்கா சொன்னாங்க, எனக்கு தெரில. டேரக்டர் வேறு டேரக்டர். மியூசிக் எப்படின்னா அந்த பாட்டு அளவுக்கு ஈக்குவலாக இருக்குது. நீங்கள் பார்ட் 1 மறந்துடுங்க ஜி. இது சூதுகம் 2க்கு பேர் கூட வச்சுங்க. ஆனால் சிவா மூவி காமெடி மூவி நல்லாயிருக்கு. பார்ட் 1 பார்ட் 2க்கு மறிச்சு பண்ணோன்னா நிறைய ரிப்பீட்டட் சீன் இருக்குது, அதே கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஓரளவுக்கு அந்த அருமை பிரகாசம் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம். அதனால் சூதுகம் 1 சூதுகம் 2 10க்கு எவ்வளோ ரேட்டிங் வேணால் ஃபைன் மூவி. பார்ட் 1 அந்த அளவுக்கு இருந்துச்சா? பார்ட் 1ல் எல்லாமே இருந்தது, பட் பார்ட் 2ல் எதுவுமே இல்லை. அப்படின்ற மாதிரி ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுது. மொக்க பண்ணுற டேரக்டர் தான் மிஸ்டேக் நினைக்கிறேன் நான். சிவாவோட ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. அவர் ஆக்டே பண்ணல ப்ரோ, சும்மா ஷூட்டிங் போகிற மாதிரி வந்துக்கிறாரு. எனக்கு படம் பார்த்த ஃபீலே வரல, ஒரு ஷூட்டிங் பார்த்த ஃபீல் தான் வந்தது. அதனால ஆமாம், எப்படி பண்ணியிருக்காங்க? அது எதுக்கு போடாதுன்னு தெரியல ப்ரோ. இந்த பார்ட் 1ல் விஜய் சேதுபதி கூட கண்ணுக்கே தெரியாமல் ஒரு பொண்ணு இருக்கும்ல, அதே ரோலே சிவாவுக்கு போட்டுக்கிறாங்க. எதுக்கு? இன்ஃபேக்ட் 2 பேரும் சேம் ஆள் கிடையாது. இவர் வேறு ஆள், இவர் வேறு ஆள். அப்படி இருக்கும்போது எதுக்கு அதே ரோலை போடணும் இல்லை, மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்த ஹீரோயின் இன்ஸ்பயர்டாக இருந்தது அப்படின்னா அது கூட இல்லை. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாப் தான். ஹீரோயின் பெருசாக ரோலே கிடையாது, வேஸ்ட் தான். மியூசிக்லாம் எப்படி இருக்காங்க? நான் சொல்ல பாருங்க, மியூசிக்கு காமெடி ஸ்க்ரீன் பிளே எதுக்குமே நீங்கள் வராதிங்க, எல்லாமே சுத்த வேஸ்ட்டு. பார்ட் 1 எப்படி இருந்ததோ அதில் கால் தூசி கூட தொல்லை. மொத்தத்தில் டோட்டல் வேஸ்ட் தான் அந்த படம்.